Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான vlog வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டே இஃப்தார் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் வந்து இளநியை வந்து உடச்சி அதில் இருக்க அந்த டெண்டர் கோகோனட்டை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இது எதுக்காகனா இளநியை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக. இதில் இருக்க வாட்டரை வந்து என்னோடய மதரின்லா வந்து கடல் பாசி, அதாவது அகர் அகரில் வந்து புட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் வந்து இந்த டெண்டர் கோகோனட்டை எடுத்திருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக வந்து அந்த இதிலேருந்து எடுத்து மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப டெண்டராக இருக்கணும், ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஐஸ்கிரீமும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்டர். இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக அதை வந்து எடுத்து மாற்றிட்டேன். இதை நான் இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறேன். பிஃபோர் தேட் நான் இதில் வந்து இன்னும் ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் தனியாக வந்து எடுத்து சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி எடுக்க போகிறேன். இது எதுக்காக நான் வந்து அந்த டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீமில் ஃபைனலாக அதில் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் அதில் வந்து கொஞ்சம் நம்ம சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து விருப்பம் இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். தென் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட வந்து நம்ம சுகர் அண்ட் மில்க் வந்து சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் வந்து திக்கான வந்து க்ரீம் மில்க் இருக்குல்ல, ஸோ அந்த க்ரீம் மில்கில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்புறமா இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கணும். நம்ம வந்து இதில் விப்பிங் க்ரீம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால் வந்து ஜஸ்ட்டு 1/4 கப் அளவே போதுமாக இருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு இப்போ இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக எந்த வித லம்ஸும் இல்லாமல் அரையணும். அதுக்காக வந்து ஒரு 2 வாட்டியாச்சும் நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு எங்கேயும் எந்த கட்டியும் இல்லாமல் லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்பவும் அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் மறுபடியும் இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும். நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்டரில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்ததை வச்சு மில்க் ஷேக் ரெடி பண்ணலாம். அப்புறமா வந்து இளநீர் பாயசம் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு இதுக்கான விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு இளநீ அரைச்சது இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு மட்டும் நான் விப்பிங் க்ரீம் எடுக்கிறேன். ரொம்ப அதிகமாக விப்பிங் க்ரீம் சேர்த்தாச்சுன்னா இளநியோட டேஸ்ட்டு அதிகமாக தெரியாது, எடுத்து காமிக்காது. ஸோ அதனால் வந்து 3/4 கப் அளவுக்கு மட்டும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா வந்து பீட் பண்ணி, அதாவது ரொம்ப ஸ்டிஃபாக பீட் ஆகக்கூடாது, லைக் கேக்குக்கெல்லாம் வந்து கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு ஸ்டிஃப் ஆகக்கூடாது. ஸோ வந்து ரொம்ப க்ரீமியான ஒரு டெக்ஸ்டரில் வந்து வந்தால் போதும். அதாவது கேக்கில் ஃப்ரோஸ்டிங் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக வந்து வரக்கூடாது. அந்த ஸ்டிஃப்னஸ் வரதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நாம் அரைச்சி வச்சுருந்த டெண்டர் கோகோனட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அகெயின் வந்து ஒரு வாட்டி பீட்டரை வந்து யூஸ் பண்ணி நம்ம லைட்டாக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும். இந்த இடத்துல நாம் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து பெட்டராக ஆக்குறதுக்காக கொஞ்சம் ஒரு ரிச்சான டேஸ்ட்டு வரும். ஸோ நான் இங்கே என்கிட்ட வந்து அந்த டைமில் இல்லாததுனால நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீம் பால் சேர்க்குறேன், அதாவது திக்கான க்ரீம் மில்க் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா அதை வந்து சேர்த்து ஒரு வாட்டி பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்த டெண்டர் கோகோனட்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ண பீசஸை இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பீட்ரு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு ஈவனாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதோட டெக்ஸ்டர் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சரியான டெக்ஸ்டர். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். 6 to 8 hours நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா நமக்கு சூப்பரான இளநீர் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நான் இதை வந்து ஃப்ரூட் கஸ்டர்டில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கஸ்டர்ட் ஆல்சோ நம்ம வீட்டிலே தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கஸ்டர்ட் போடுறதும் இல்லை, நாமளாவே வீட்டில் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம்.
இன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலையாக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு லொஹரு தொழுகையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் பேலன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மறுபடியும் கிச்சனுக்கு வந்திருக்கேன். நான் கிச்சனில் வரும்போது என்னோடய மாமி வந்து டெண்டர் கோகோனட்டில் அகர் பண்ணுறதுக்காக வந்து அந்த தண்ணி எடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அதை வச்சு காய்ச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நான் வந்து கஸ்டர்ட் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஏற்கனவே பாயில் பண்ணி விட்டுருந்த பால்லேருந்து 2 கப் எடுத்திருந்தேன். அதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ இது வந்து ஸ்டவ்வில் பாயில் ஆகிற டைமில் இன்னொரு பக்கம் வந்து சூடு ஆற வச்சுருந்த பாலில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ், அப்புறமா எல்லோ ஃபுட் கலர், இது எல்லாத்தையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சூடு ஆற வச்ச பாலில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து லம்ஸ் இல்லாமல் சூப்பராக ஈவனாக மிக்ஸ் ஆகும். அண்ட் இதில் நான் மில்க் எசன்ஸ் சேர்த்தது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். அது லைட்டாக இன்னும் ஒரு ஃப்ளேவரை தூக்கி காமிக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் மட்டும் இருந்தாலே நம்ம சூப்பராக வீட்டிலே கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் மாமி வந்து அகர் வந்து பாயில் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு பவுல்லையாக வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டெண்டர் கோகோனட் பீசஸையும் அதில் போட்டிருக்காங்க, சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். மீன்வைல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்டும் சூப்பராக வந்து பாயில் ஆகிட்டுருக்குது. ஸோ இது பாயில் ஆனதும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக சூடு ஆற விடணும். அதுக்கப்புறமா தான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அப்புறமா இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு ஜூஸ்க்கு வந்து வாட்டர் மெலான் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து ஹாஃப் போர்ஷனை வந்து பீஸாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்காகவும் அண்ட் ஹாஃப் போர்ஷனை வந்து ஜூஸுக்காகவும் நான் வந்து எடுக்கலான் இருக்கேன். நோம்பு டைமில் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிடவும் ஜூஸாக எடுக்கவும் செஞ்சாச்சுன்னா ரொம்பவே நல்லது. லைக் ஹனி டியூ, அப்புறமா குக்கும்பர் ஜூஸ், இந்த மாதிரி வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். நான் ஒரு பக்கம் ஜூஸுக்கு தேவையானதை கட் பண்ணி ஜூஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் மாமி வந்து ஈவினிங் வந்து இஃப்தாருக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸை வந்து அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நோம்பு சண்டே தான் ஸ்டார்ட் ஆச்சுது. சவுதியிலலாம் வந்து சாட்டர்டேவே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ரிம்ஷா குட்டிக்கும் லீவு. ஸோ அதனால் வந்து அவளோட ஃபஸ்ட்டு நோம்பு அவள் இன்றைக்கி வந்து பிடிச்சிருக்கா. ஸ்கூலுக்கு வந்து பிடிச்சிட்டு போகிறது அவளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால லீவு நாட்களில் மட்டும்தான் அவள் வந்து பிடிக்கிறதுக்கு நான் வந்து ஓகே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அவளுக்கும் வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் வாட்டர்மெலான் ஜூஸ், அப்புறமா வந்து ஹனிடியூ, இந்த மாதிரி உள்ள ஜூஸஸில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சுன்னா டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து இங்கே அதிகமாக சுகரும் சேர்க்குறதில்ல ஜூஸில். ஸோ கம்மியாக ஹாஃப் இனிப்பில் தான் போட்டு குடிக்கிறது. ஸோ இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட் கஸ்டர்டுக்கான கஸ்டர்டும் வந்து ரெடி ஆகிடுச்சுது. இதை இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி நோம்பு கஞ்சிக்கு சுக்கு கஞ்சி தான் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊர்லலாம் மோஸ்ட்லி இந்த கஞ்சியும் அடிக்கடி பண்ணுறது தான் நோம்பு டைமில். இது வந்து அந்த நோம்பு டைமில் வரக்கூடிய கேஸ் டபிள் இஷ்யூஸ்லாம் இது குடிக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகும். பிகாஸ் இதில் வந்து சுக்கு அப்புறமா பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்து பண்ணுவாங்க. ரெசிபியை வந்து நான் பின் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் இஃப்தார் வேலை பார்த்துட்ருக்கும்போதே கேக் ஆர்டரும் வந்திருந்தது அன்றைக்கி. ஸோ அந்த வேலையும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லா வருஷமும் நம்ம அதிகமாக ஆயில் ஃபுட் சாப்பிட்றது இந்த ரமதான் மாதத்தில் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் என்னோட ரெசல்யூஷன் வந்து அதிகமான ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். இன்ஷால்லா நீங்களும் ஆயில் ஃபுட் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட கேக்கோட ஃபைனல் அவுட்புட் இது தான். ஸோ ரெடி பண்ணி ஈவினிங் கஸ்டமர் வந்ததும் கொடுத்து அனுப்பியாச்சு. அப்புறமா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அண்ட் நான் வந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரீசனால் நான் வந்து இன்றைக்கி கட்லெட் அண்ட் சமோசா ரெண்டுமே ஃப்ரை பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஷார்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ரெண்டுமே செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத. ஸோ அதனால் வந்து இதை நான் இப்போ ரெடி பண்ணுறதெல்லாம் ரெசிபி எதுவும் எடுக்க முடியலை. ஸோ கட்லெட், சிக்கன் கட்லெட், அப்புறமா சிக்கன் சமோசா, அப்புறமா பஜ்ஜிலாம் வந்து என்னோடய மாமா மோஸ்ட்லி கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய மதரின்ல வந்து கொஞ்சமாக வந்து பஜ்ஜியும் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இஃப்தார் டேபிளில் வைக்கிறதுக்கான டைம் ஆயாச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எல்லாத்தையும் வந்து நான் வந்து டேபிளில் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இளநீல பண்ண அகரகர், அப்புறமா மில்கில் பண்ண அகரகரும் வந்து இருந்தது. அப்புறமா வந்து டெசர்ட்க்கு வந்து ஜிகர் தண்டா வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ பாதாம் பிசின், அப்புறமா வந்து நன்னாரி சிரப் அண்டு அந்த பாலை வந்து வற்ற வச்சு காய்ச்சினது, அது என்ன நேம் சொல்லுவாங்கன்னு எனக்கு மறந்து போச்சுது. ஸோ அதுவும் வந்து அதில் சேர்ப்போம். அப்புறமா மேலே வந்து ஜிகர் தண்டா ஐஸ்கிரீம், இது வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான். ஸோ நோம்பு டைமில் வந்து சாப்பிட்றதுக்காக
நோம்புக்கு முன்னாடியே வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கான ரெசிபியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறமா நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட். ஸோ ஃப்ரூட்ஸை வந்து ஆல்ரெடி பொடி பொடியாக சாப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். அது கூடவே வந்து கொஞ்சம் கஸ்டர்ட், அப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீமை வச்சு சர்வ் பண்ண போகிறோம். எல்லாமே டேபிளில் எடுத்து வச்சாச்சு, எக்ஸப்ட் நோம்பு கஞ்சி அண்ட் ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீமை வந்து ஃபைனலாக ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து எடுத்து வச்சேன். பிகாஸ் வந்து அது மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிகிர்தண்டாவில் வந்து மேலே வந்து ஜிகிர்தண்டா ஐஸ்கிரீமோட ஸ்கூப்ஸ் வச்சுட்டு, அப்புறமா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டோட வந்து டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் அதுவும் எடுத்து வைக்கணும். இப்போ ஜிகிர்தண்டாவில் ஐஸ்கிரீமை வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக மேலே கொஞ்சமாக வந்து டெக்கரேஷனுக்காக அண்ட் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் நன்னாரி சிரப் விட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட சூப்பரான மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா வந்து ரெடி ஆயாச்சு. தென் நம்மளோட டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே சூப்பராக செட் ஆகிருந்தது. இன்னும் ஒரு 1 hour கூட செட் ஆகிருந்ததுன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவே க்ரீமியான டெக்ஸ்டரில் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரெடி பண்ணது எல்லாமே இஃப்தார் டேபிள் எடுத்துகிட்டு வந்தாச்சுது. ஒன்று தான் மிஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் நோம்புக்கான ஸ்பெஷல் ஐட்டம் நோம்பு கஞ்சி. ஸோ அதையும் எடுத்து வச்சாச்சு. இனி நோம்பு திறக்கிறது தான் பேலன்ஸ். ஸோ அஸ் யூஷுவல் ஈத்தப்பழம் வச்சு நம்ம வந்து நோம்பு முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அந்த டெண்டர் கோகோனோட ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து இளநீ வாங்கியாச்சுன்னா அதில் இருக்க அந்த டெண்டர் கோகோனட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள். விப்பிங் க்ரீம் இல்லாமலே நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் விப்பிங் க்ரீம் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் அப்புறமா திக்கான பால் மட்டுமே செஞ்சு நல்லா ஃபைனாக அரைச்சி அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி மறுபடியும் அதை வந்து 1 hourக்கு அப்புறமா எடுத்து ஒரு வாட்டி கூட மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப க்ரீமியான இந்த மாதிரியான ஒரு ஐஸ்கிரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் விப்பிங் க்ரீம் இல்லாமலே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நான் இஃப்தார் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஜிகிர்தண்டாவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அன்னைக்கான தராவீஹ் தொழுகையோட அல்ஹம்துலில்லாஹ் அந்த டே வந்து சூப்பராக முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.